कहानी பார்க்கலாமா? ராஜு और मोती नामक दो सौदागर थे. ராஜு மோத்தின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வியாபாரிகள் இருந்தாங்க. वे दोनों दोस्तें थे. அவருக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. एक दिन दोनों जंगल से होकर जा रहे थे. ஒரு நாள் அவங்க காட்டு வழியாக போயிட்டு இருந்தாங்க. अचानक उनके सामने एक भालू आते दिखाती दिया. அப்போ திடீர்னு ஒரு கரடி வந்துருச்சு. அதை அவங்க பார்த்துட்டாங்க. ராஜுக்கோ पेड़ पर चढ़ना मालूम था. ராஜுவுக்கு மரத்து மேலே ஏற தெரியும். इसलिए उसने अपने दोस्त मोती को छोड़कर पेड़ पर चढ़ गया. உடனே அவன் ஃப்ரெண்டை விட்டுட்டு மரத்து மேலே ஏறிட்டான். मोती को पेड़ पर चढ़ना नहीं आता. मोती को मरत मले ஏற தெரியாது. लेकिन उसके मालूम था कि भालू मरे हुए आदमी को नहीं खाता. ஆனால் அவருக்கு தெரியும் இறந்து கிடக்கிற எந்த ஒரு பொருளையும் கரடி சாப்பிடாதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஒரு பொணம் மாதிரி அவர் படுத்துப்பார். इसलिए वह सांस रोककर मूर्ति सी जमीन पर लेट गया. भालू मोती को मूर्ता समझकर चला गया. भालू அந்த மோத்தி இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுச்சு. बालू के जाने के बाद राजू पेट से उधर आया और मोती से पूछा, बालू ने तुम्हारा कानों में क्या कहा? मोती ने कहा. பாலு போயிட்ட பிறகு மரத்தில் இருந்தார்ல ராஜு, அவர் இறங்கி கேட்குறாரு, பாலு அதாவது கரடி உன் காதில் என்ன சொல்லிச்சுன்னு கேட்குறாரு. மோத்தி நீ கஹா. மோத்தி சொல்கிறாரு, பாலு நே யஹி கஹா, இதுதான் சொல்லுது, ஜோ மித்ரோ முசிபத் மே மதத் நகீம் கர்த்தா உஸ் பர் விஸ்வாஸ் மத் கரோ. எப்போ எந்த ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு கஷ்ட நேரத்தில் உதவலையோ அவனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னு சொன்னார். ராஜ் யஹ் பாத் சுன்கர் லஜ்ஜித் ஹுவா. இதை கேட்டவுடனே அவர் ரொம்பவும் வெட்கப்பட்டார். சிகானா மாறல். மித்ரு கா லக்ஷன் ஹை முசிபத் மேம் காம் ஆனா. ஆபத்தில் உதவுறவன் தான் உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க.